Keystone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். இங்கே ஒருத்தர் அடி அடின்னு சொல்கிறாரு. எதுக்குன்னா அந்த அடங்குமறு அத்துமீறு திருப்பி அடின்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு விஜயகாந்த் சொல்கிறாரு. அம்பேத்கர் படின்னு சொன்னார், இங்கே ஒருத்தர் அடி அடின்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் பேசினார். இவர் என்ன பேசினார்னா, திரும்ப என்ன பேசினார்னா, நீங்கள் கோட்டு போட்டு வாங்கன்னு சொல்லிட்டீங்க, எல்லோரும் கோட்டு போட்டுன்னு வந்துட்டாங்க, யார் கேட்க போகிறாங்க? நடிகன் சொல்லி நீங்கள் சொன்னது யார் சார்? விஜய் தானே சார் நீங்கள் சொல்கிறீங்க. நேரடியாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஆச்சு. உங்களுக்கு பயமாக இருக்குது. என்னன்னு கேட்டால் இங்கேருந்து பிடிங்கின்னு போயிடுவானுங்களோன்னு நினைக்கிறீங்க. விஜய் அரசியலுக்கு வந்தவனுங்க வாழ்த்து சொன்னது யார்? திரும்ப அப்போ வாழ்த்து ஒரு பக்கம் சொல்லிவிடுவீங்க, இன்னொரு பக்கம் நடிகனை பார்த்தீங்கன்னா அரசியல் வந்துட்டாருன்னா உடனே தொண்டர்களுக்கு ஒரு பார்வை, நீங்கள் வரவேற்பு கொடுப்பீங்க. ஆனால் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போயிடக்கூடாது, அவர் எதுவும் பேசுவாங்க. என்ன சார் நியாயம்? அற்புதமான கருத்துக்கள்லாம் எடுத்து வச்சு இப்போ அங்கே இருக்கிற இந்த தாவைகள் இருக்கிற இந்த நண்டு சிண்டு எல்லாம் கழுவி ஊற்றுற அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு தலைவர் ஆகிட்டாரு அப்படின்னு ஒரு பொறாமை இருக்கலாம் ஒரு வேளை வேல்முருகன் மேலே. அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் கேட்டிங்கன்னா இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா அரிய கண்டுபிடிப்புன்னு கேட்டால் விஜய் நடிகன். புதுச்சேரியில் கல் விற்கப்படுகிறது, தமிழ்நாட்டில் மற்றும் அது போதைப் பொருளானது எப்படி என கேள்வி எழுப்பியிருக்கிறார் சீமான் அவர்கள் இந்த கல் இறப்பு போராட்டத்துக்கு பிறகு. உங்களுடைய பதில்? சீமான் சட்ட மீறல்கள் செஞ்சிருந்தால் கூட, சட்டத்தை மீறி இப்படி ஒரு செயல் செய்திருந்தால் கூட சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கலாம், நீங்கள் வழக்கு பதிவு பண்ணீங்க, என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நிறைய உங்களுக்கு தெரியும், ஆர்ப்பாட்டங்கள் மறியல் போராட்டங்கள் இதெல்லாம் அனுமதி இல்லைன்னா கூட தடையை மீறின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தடையை மீறி பண்ணுறதா கூட இருக்கட்டும். ஆனால் வணக்கம், நான் உங்கள் சிங்குதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கல்வி விருது வழங்கும் விழாவை 4 கட்டமாக முடித்திருக்கிறாங்க இந்த ஆண்டுக்கான விழாவை. அதுலேயும் குறிப்பாக மாணவ மாணவிகள் எல்லாருமே பேசும்போது பயங்கரமாக உணர்ச்சி போங்க, நீங்கள் தான் முதலமைச்சராக வரணும், மாணவ மாணவிகளோட எதிர்காலம் நீங்கள் தான், இளைஞரின் எதிர்காலம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விஜய் புகழ்ந்து பேசியிருக்காங்க மாணவ மாணவிகள். ஸோ அதனை தொடர்ந்து திமுக சைடு பார்த்தீங்கன்னா நிறைய தாவேகா தொண்டர்கள் எங்கள் கட்சியில் சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஐடி விங்கில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்லாம் சில போஸ்ட் போடுறதையும் பார்க்குறோம். ஆனால் இணைந்த ஒரு நிர்வாகி இல்லை, என்னை இது மாதிரி அவங்க முன்னாடி கார்டெல்லாம் கிழிச்சு போட சொன்னாங்க, ஆனால் நான் தாவேக்காலேருந்து விலகலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பெண் நிர்வாகி. என்னதான் நடக்குது? இப்போ தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தொண்டர்களை இருப்பதில் பெரிய இழுபறியா? அப்படிலாம் இல்லை. தாவேக்கா தரப்பில் கேட்டிங்கன்னா திமுக விலகி சேரக்கூடியவங்களை இணைக்கிற ஆர்வத்தில் இல்லை தாவேக்கா. அது காரணம்னா உங்களுக்கு தெரியல, இந்த ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மட்டத்துலேயும் மாவட்டத்துலேயும் ஸ்லீப்பர் செல் வந்துட்டாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற அங்கே விஜயோட ரசிகர் மன்றத்தை சார்ந்தவங்கலாம் விஜய் மக்கள் இயக்கத்தை ரசிகர் மன்றத்தை சார்ந்தவங்களும் தொண்டர்களாயிட்டாங்க, விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவங்களும் கட்சி தொண்டராயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது மூன்றாவதாக திமுக தரப்போல் அதிமுக தரப்போல் வேறு எந்த கட்சியிலேருந்து இணைஞ்சி உள்ளே வந்தாலும் அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கும்போது அங்கே தள்ளுமுள் ஏற்படும், தேவையில்லாமல் அங்கே சர்ச்சைகள் ஏற்படும். வந்திருக்கவங்கெல்லாம் விசுவாசமாக இருக்கிறாங்களான்றதை சொல்ல முடியாது. சிலர் ஆழம் பார்க்கறதுக்காக கூட சில கலகங்களை ஏற்படுத்தலாம், ஏற்கனவே இருக்கிற ஒரு செட். அப்போது இருக்கிற இந்த அமைப்பை ஒரு என்ன சொல்ல ஒரு ஒழுங்குபடுத்தி உண்மையான விஜயோட அல்லது தாவேக்கா தொண்டர்களை வச்சு கட்சி நடத்துறது சரியாக இருக்கும். மாற்று கட்சியிலேருந்து இணைஞ்சாங்கன்னா அங்கே தேவையற்ற கலகங்கள் தான் ஏற்படும் அப்படின்ற ஒரு பார்வையில் தான் அதை சேர்க்கலை. ஆனால் இவங்க நினைக்கிறாங்கன்னா திமுக தரப்பில் கேட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் போய் சேர்ந்தாங்க இல்லையா, அந்த வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு போய் சேர்ந்தாங்க இல்லையா, அதை தொடர்ச்சியாக கேட்டால் தாவேக்காலிருந்து திமுகவில் இணைகிறாங்கன்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க திமுக தரப்பில். இப்படி பல வகையில் இப்போ இப்போ தாவேக்காவுக்கு எதிராக பேசுகிறதுக்கு திருமாவளவன் செட் ஆகலை. அந்த இடத்த இவர் வேல்முருகன் பிடிச்சிட்டாரு. இப்போ திருமாவளவர்களும் கேட்டால் நடிகன் அப்படி இப்படிலாம் பேசுகிற பார்த்தீங்கல்ல, அவர் மேடையில் பேசும்போது நடிகன் அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் நடிகர் பின்னாடி போக நடிகர் பின்னாடி போனாங்க. ஆனால் அவர் மட்டும் போவார். எப்படி சொல்லுங்கள்? அவர் சொல்ல வருது எப்படின்னா, அம்பேத்கரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நடிகன் பின்னாடி போக மாட்டாங்க சொன்னார்ல, அவங்கெல்லாம் என் பின்னாடி வாங்க, நான் நடிகன் பின்னாடி போவேன். இது கடந்த கால உதாரணத்தை நீங்கள் எடுத்துங்க, ஆச்சரியமாக பார்க்குறீங்கல்ல. கடந்த காலம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் கூட்டணியா, கடந்த காலத்தில்
விஜயகாந்த் பேசுகிறார் ஒரு மேடையில், இதெல்லாம் நிறைய பேர் தெரியாதுல்ல, ஞாபகப்படுத்தணும், அண்ணனுக்கு கூட ஞாபகப்படுத்தணும், திருமானன் கூட. என்னென்னா, அம்பேத்கர் வந்து படின்னு சொன்னார், இங்கே ஒருத்தர் அடின்னு சொல்கிறாரு. எதுக்குன்னா அந்த அடங்குமறு அத்துமீறு திருப்பி அடின்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு வந்து விஜயகாந்த் சொல்கிறாரு, அம்பேத்கர் வந்து படின்னு சொன்னார், இங்கே ஒருத்தர் அடின்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் பேசினார். இவர் என்ன பேசினார்னா, வந்து திருமாவளவன் என்ன பேசினார்னா, 25 ஆண்டு காலம் நான் வந்து இந்த மக்களுக்காக உழைச்சிருக்கிறேன். அப்போ 25 வருஷம் விஜயகாந்த் இருக்கும்போது. ஆனால் நேற்று வந்து நடிகன் வந்து நாடால் ஆசைப்படும் போது, நான் 25 ஆண்டு காலம் நான் வந்து இந்த களப்பணியில் இருக்கிறேன், அரசியல் பணியில் களப்பணியில் இருக்கிறேன், நான் நாடால் ஆசைப்படக்கூடாதா, நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்டவர். கேட்ட அந்த அண்ணன் திருமா வந்து அதே விஜயகாந்தை வந்து என்ன சென்றார் கேட்டினா, முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்து மக்கள் நல கூட்டணியோட மூளையாக செயல்பட்டவர். விஜயகாந்தை முதல்வராக ஏற்றுக்கொண்டவர். இப்போ புரியுதுங்களா இப்போ நான் சொன்ன விஷயம்? நீங்கள் நடிகன் பின்னாடி, அம்பேத்கருடைய ஃபாலோவர்ஸ் யாரும் நீங்கள் நடிகன் பின்னாடி போகாதீங்க, நீங்கள்லாம் என் பின்னாடி வாங்க, நான் நடிகன் பின்னாடி போவேன். அப்படி தான் கடந்த காலத்தில் நடந்தது. அங்கே இருக்கவங்க யார் சார் கேட்க போகிறாங்க? இது நீங்கள் கோட்டு போட்டு வாங்கன்னு சொல்லிட்டீங்க, எல்லோரும் கோட்டு போட்டுன்னு வந்துட்டாங்க, யார் கேட்க போகிறாங்க? இப்போ அது எதுக்காக அதை பேசினார் கேட்டினா, வந்து வேல்முருகன் வந்து திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய குட் புக்கில் வந்து வேல்முருகன் இடம் பெற்றுட்டார். ஏன்னா விஜய் கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணி, தாவேக கடுமையாக விமர்சனம் பண்ணி அவர் குட் புக்கில் இடம் பெற்றுட்டார். திமுகவோட வந்து கூட்டணி வந்து ஒரு சீட்டு கூடுதலாக வாங்கிட்டு வர போல இருக்கு, அவருக்கு மட்டும் வாங்காமல் கூடுதலாக இன்னொரு கட்சிக்காரங்களும் சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சீட்டு வாங்கிட்டு வர போல இருக்கு. அப்போ தாவேக்காவை நாம வந்து சார்னா, அல்லது நடிகன் சொல்லி சார்னா அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் வந்து 6 சீட்டை வந்து 8 ஆக்கிடுவாங்க அப்படின்னு கூட இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நடிகன்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ? நான் கேட்குறேன், நீங்களே சினிமா ப்ரொமோஷனுக்கு போகிறீங்க, நீங்களே நடித்தும் இருக்கிறீங்க இல்லை, நீங்கள் வேறு காரணம் சொல்லுங்கள். நடிகன் பின்னாடி போக மாட்டேன்னா என்ன? நடிகன்னா என்ன குஷ்டரோகியான்னு கேட்குறேன் நான். நடிகன்னா நான் கேவலமா நான் கேட்குறேன்? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். நடிகன்னா உங்களுக்கு கேவலமானு கேட்குறேன். நடிகன் அம்பேத்கரை ஃபாலோ பண்ண நடிகன் பின்னாடி போக மாட்டேன்னா அது என்ன பொருள்னு கேட்குறேன் நான். நடிகன்னா அவ்வளோ கேவலமானு கேட்குறேன் நான். யார் வேணால் வரலாம் சார். நான் கேட்குறேன், உங்கள் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கே ஒருத்தர் நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நடிக்கிறதுலாம் போகாதுப்பான்னு சொல்லுவீங்களா? நீ அரசியல் கட்சியில் இருக்கிற நிர்வாகியாக இருக்கிற நீங்கள் நடிக்கிறதுலாம் போனால் உன்னை கட்சி விட்டு நீக்கிடுவீங்களா? நீங்கள் அது என்ன நடிகர் பின்னாடி போயிருங்கன்னு சொல்கிறது? இல்லை, சத்யராஜ், பிரகாஷ்ராஜ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா விருது வழங்கிலாம் அதை தான் நான் சொல்கிறேன். அதை தான் சார் நான் கேட்குறேன். பிரகாஷ்ராஜ் நடிகன் தானே சார், அவனை கூப்பிட்டு வந்து நீங்கள் விருது கொடுத்தீங்கல்ல? நடிகனா இருங்க, ஆனால் அதே சமயம் சமூக பொறுப்புணர்வோடு இருங்க. இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை தொடர்ந்து கேட்கறது இல்லை. நீங்கள் சொல்கிறது வார்த்தை மட்டும் ஆண்டு அனுபவிச்சு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்காதீங்க. அவர் சொன்ன பேச்சை மட்டும் பேசுங்க, அவர் சொன்னது மட்டும் பேசுங்க. நீங்கள் அவர் என்ன சொன்னார்? நடிகன் சொல்லி நீங்கள் சொன்னது யார் சார்? விஜய் தானே சார் நீங்கள் சொல்கிறீங்க. நேரடியாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அச்சம், உங்களுக்கு பயமாக இருக்குது. என்னன்னு கேட்டால் இங்கேருந்து பிடிங்கின்னு போயிடுவானுங்களோன்னு நினைக்கிறீங்க. அது நடக்க தான் போகுது. நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்படி தான் சீண்டி தான் வந்து ஒரு நடிகையை வந்து தமிழ்நாட்டோட அம்மாவாக்கிட்டீங்க இல்லையா? உலகம் முழுதும் அம்மான்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வந்து ஜெயலலிதா வந்து அந்த பேர் எடுத்தாங்க. நடிகன்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ இலக்காரமாக இருக்கான்னு கேட்குறேன் நான். வேறு ஒன்றுமே கேட்கவே இல்லை. ஏன் நீங்கள் சொல்லுங்கள், கல அரசியலுக்கு வரலன்னா அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். கல அரசியலுக்கு வராத நடிகன் பின்னாடி நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நான் கேட்குறேன், நடிகன் பின்னாடி போக மாட்டான்னு சொன்னேன். அப்போ யார் வந்து அரசியலுக்கு வந்தாலும் வந்து இந்த கமலஹாசனுக்கு வாழ்த்து சொன்னது யார்? அரசியலுக்கு வந்த உடனே விஜய் அரசியலுக்கு வந்த உடனே வாழ்த்து சொன்னது யார்? திரும்ப அப்போ வாழ்த்து ஒரு பக்கம் சொல்லிவிடுவீங்க, இன்னொரு பக்கம் வந்து நடிகனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் வந்துட்டாருன்னா உடனே வந்து தொண்டர்களுக்கு வந்து ஒரு பார்வை, நீங்கள் வந்து வரவேற்பு கொடுப்பீங்க. ஆனால் தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிடக்கூடாது, அவர் எதுவும் பேசுவார். என்ன சார் நியாயம் இது? நீங்களே கூப்பிட்டு அம்பேத்கர் சுடர் விருது கொடுப்பீங்க நடிகனுக்கு. வெறும் நடிகனுக்கு எதுக்கு சார் நீங்கள் அம்பேத்கர் சுடர் விருது கொடுக்குறீங்க? பிஜேபி எதிர்த்து 4 கருத்து பேசிட்டா? இல்ல, பிரகாஷ்ராஜ் வந்து மதவாத சக்திகளுக்கு எதிராக களமாடுகிறார். இதே சொல்லியிருக்காதீங்க சார். மதச்சார்பற்ற சக்திகளோடு துணை நிற்கிறார். நான் என்ன கேட்குறேன், அவர் மட்டும் தானான்னு கேட்குறேன். அவர் மட்டும் தானா சொல்லுங்க? பிஜேபி எதிர்க்கிற அவர் மட்டும் தானா நடிகர்ல? பிரகாஷ்ராஜ் மட்டும் தானா? இதெல்லாம் வந்து நியாயமாக பேசுங்க. நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்பேத்கருடைய ஃபாலோவர்ஸ்லாம் போக மாட்டாங்க, நியாயமான கருத்து இல்லை அவருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் போகலையான்னு கேட்குறேன் நான். விஜயகாந்த் முதலமைச்சராக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? இல்லை,
விஜயகாந்த் நடிகர் இல்லை. அப்போ உங்கள் காலத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரிலாம் மாற்றி மாற்றி பேசிட்டு இருப்பீங்க அதானே? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? அதுவும் கலைஞர் இருக்கும்போது, கலைஞர் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் வந்து முதலமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் நல கூட்டணி ஜெயலலிதாவும் இருக்கிறாங்க, மக்கள் நல கூட்டணியை நீங்கள் வந்து கட்டமைக்கிறாங்க. நீங்கள் அதை ஜெயலலிதாவோட நடிகைன்றீங்க, நீங்கள் விட்டுருங்க. கலைஞர் இருக்கிறார்ல, கலைஞர் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன, ஒரு நடிகன் வந்து நாடாள ஆசைப்படுற போது நான் 25 ஆண்டு காலம் நான் கலப்பணியில் இருக்கிறேன், நான் நாடாள கூடாதான்னு சொல்லி கேட்டுட்டு அப்புறம் அந்த நடிகரை தானே நீங்கள் முதலமைச்சராக வந்து அறிவிச்சிங்க. அதுவும் அந்த மக்கள் நல கூட்டணி உருவாகிறதுக்கு மூளையாக செயல்பட்டதே வந்து இவர் அண்ணன் திருமா தானே. அதனால் இதெல்லாம் வந்து இந்த மக்களை வந்து இப்படியெல்லாம் சொல்லி திருப்பலாம். என்னன்னா அவருக்கு வருத்தம் தெரியுது, வேல்முருகன் மேலே பயங்கரமான கோபத்தில் இருக்கிறார். ஏன்னா இப்படியான சில விஷயங்கள்லாம் வந்து நல்ல அரிய கருத்துக்கள்லாம் பேசி யார் இவர் வேல்முருகன் பேசி இப்படி ஒரு பேர் எடுத்துட்டாரு. இன்றைக்கி வந்து அறுபடை வீட்டில் இருக்கிற முருகனுக்கு வந்து வேல்யூவே இல்லை, அதை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. அறுபடை முருகன் இருக்கிற திருத்தணி, சாமிமலை, மருதமலை, திருப்பரங்குன்றம், பழனி, மருதமலை கிடையாது, திருச்செந்தூர் இல்லை சொல்கிறேன் நான். அதாவது இந்த அறுபடை வீடுன்னு சொன்னாங்களா, எனக்கு 1-2 வீடு விட்டா அது 1-2 வீடு விட்டா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு தெரியாது. அதான் அந்த அறுபடை வீட்டில் இருக்கிற அந்த முருகனுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த முருகனை பற்றி அதிகமாக பேசிட்டு இருக்கிறாங்க. திமுகவில் துரைமுருகன் கூட வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரபலமாக பேசப்படவே இல்லை. சாட்டை துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈழத்தமிழர்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழர் சாட்டை துரைமுருகன் தெரியாத யாரும் இருக்க முடியாது, எந்த தமிழர் இருக்க முடியாது. ஆனால் அவங்கள பற்றி கூட பேசவே இல்லை. ஆனால் இந்த வேல்முருகனை பற்றி இவ்வளோ பிரபலமாக பேசுகிறாங்களே, அந்த அளவுக்கு ஒரு அரிய கருத்துக்கள்லாம் பேசி அற்புதமான கருத்துக்கள்லாம் எடுத்து வச்சு இப்போ அங்கே இருக்கிற இந்த தாவைகள் இருக்கிற இந்த நண்டு சிண்டு எல்லாம் வந்து கழுவி ஊற்றுற அளவுக்கு வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு தலைவர் ஆகிட்டாரே அப்படின்னு ஒரு பொறாமை இருக்கலாம் ஒரு வேலை வேல்முருகன் மேலே. அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் வந்து கேட்டிங்கன்னா இந்த மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரிய கண்டுபிடிப்புன்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து நடிகன். என்ன ஒரு கருத்து இல்லை அது. விஜய் நடிக்கணும் சார், இப்போதான் சார் நமக்கு தெரியும். இவர் சொன்ன பிறகு தான் அவன் பின்னாடி போயிடாதீங்க, என் பின்னாடியே இருங்க, எனக்கு சௌகரியமாக இருந்துச்சுன்னா நான் ஒன்றா போகிறேன், அப்படி தான் நான் விஜயகாந்த் கிட்ட போனேன், அப்படி தானே சார். ஏன் நடிகை கூட போகிற வந்து ஜெயலலிதா நடிகை தானே, கையை பிடிச்சி தூக்கி நிறுத்தும் போதெல்லாம் அப்போ தெரியலையா? நான் கேட்குறேன், சீரியஸாக பேசினுக்கிறேன். நான் கையை பிடிச்சி தூக்கி நின்னீங்கல்ல, அப்போ வந்து ஜெயலலிதா நடிகைன்னு தெரியலையா? நடிகன் உருவாக்கின கட்சின்னு தெரியலையா? சொல்லுங்க. இன்னைக்கு விஜய் இப்போ இதை பேசணுன்னு விஜய்க்கு வந்து இவர் சொம்படிக்கிறாருங்க, விஜய்க்கு ஜால்ரா போடுறாருங்க விஜய். நான் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் செய்கிற விஷயங்களை சில விஷயங்கள் நம்ம வந்து வெளிப்படையாக அம்பலப்படுத்துவோம். நடிகன் நீங்கள் சொல்லுங்கள், கலா அரசியலுக்கு நீங்கள் இன்னும் வரல, நீங்கள் அரசியல் சரியாக பண்ணலை, நீங்கள் இன்னும் வழக்கமாக சொல்லுவீங்கள்ல இந்த பிஜேபியோட பி டீம், இது யாரெல்லாம் திமுகவை வந்து எதிர்க்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து பிஜேபியோட பி டீம், இப்படி கூட சொல்லுங்கள். சில கேள்விகளை எழுப்புங்க. எப்படி சார் உங்களுக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க, அதில் இப்படி பல கேள்விகளை கேளுங்க. ஆனால் நடிகன் வந்து அம்பேத்கருடைய ஃபாலோவர்ஸ்லாம் நடிகன் பின்னாடி போக மாட்டாங்கன்னு சொன்னால் அப்போது திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கருடைய ஃபாலோயர் கிடையாது. கரெக்டா? ஒத்துப்பீங்களா இல்லையா? ஏன்னா வந்து விஜயகாந்த் வந்து முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டவர் சார் அவர் மக்கள் நல கூட்டணியில். அதே மாதிரி ஜெயலலிதா வந்து கைப்பிடிச்சி நின்னவர் இல்லை. அப்போ அம்பேத்கருடைய ஃபாலோவர்ஸ் அவர் இல்லைன்னு அவர் சொல்கிறதா நம்ம அப்படி எடுத்துக்க முடியுமான்னு கேட்குறேன். எடுத்துக்க முடியும் தானே? பயமாக இருக்குல்ல ஆமான்னு சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுக்குன்னு. நான் கேட்குற கேள்வி கரெக்டாக தப்பா? விஜய் வந்து அம்பேத்கர் ஃபாலோவர்ஸ் வந்து விஜய் பின்னாடி போகக்கூடாது, ரைட். அவர் நடிகர், ரைட், போகக்கூடாது. அப்போ விஜயகாந்த், ஜெயலலிதா, எம்ஜிஆர், அதுக்கப்புறம் இந்த பிரகாஷ்ராஜ். ஆனால் அவரை கூப்பிட்டு பிரகாஷ் நடிகரை கூப்பிட்டு நீங்கள் அம்பேத்கர் சொல்கிற விருதெல்லாம் கொடுப்பீங்க. இது என்ன நியாயம்? இது நீங்களே சொல்லுங்கள். கரெக்டா? பிரச்சனை அது கிடையாது அண்ணனுக்கு. எங்கே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வந்து பிள்ளைகள்லாம் வந்து நண்டு சிண்டுலாம் வந்து விஜய் கிட்ட போயிட போதுன்ற அந்த பதற்றம் இருக்குது. அதுதான் இப்படி பேச வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா வேல்முருகன் வந்து ஒரு நம்ம இடத்த வேல்முருகன் பிடிச்சாரே, நாம தானே வந்து தாவேக்கா வந்து சரியான நேரம் வரும்போது நாங்கள் விமர்சிக்கிறோன்னு சொன்னோம், அதுக்குள்ளே அந்த பொறுப்பு தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்களே வேல்முருகன்கிட்ட. இப்போ வேல்முருகனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைம்லைட்டில் இருக்கிறாரு. ஆக மொத்தம் நல்லா தெரிஞ்சிச்சு. இனி விஜய் வந்து விமர்சனம் பண்ணியே நீங்கள் கொண்டு போய் எங்கே உட்கார வச்சுறீங்க? எங்கே விமர்சனம் பண்ணி
எங்கே கொண்டு போய் உட்கார வச்சுறீங்க? கோட்டையில் கொண்டு போய் உட்கார வச்சுறீங்கன்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. புதுச்சேரியில் கல் விற்கப்படுகிறது, தமிழ்நாட்டில் மற்றும் அது போதைப் பொருளானது எப்படி என கேள்வி எழுப்பியிருக்கிறார் சீமான் அவர்கள் இந்த கல் இறக்கும் போராட்டத்திற்கு பிறகு. உங்களுடைய பதில் என்ன? என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் சார், சீமான் வந்து சட்ட மீறல்கள் செஞ்சிருந்தால் கூட, சட்டத்தை மீறி இப்படி ஒரு செயல் செய்திருந்தால் கூட சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கலாம், நீங்கள் வழக்கு பதிவு பண்ணீங்க, என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நிறைய உங்களுக்கு தெரியும், ஆர்ப்பாட்டங்கள், மறியல் போராட்டங்கள் இதெல்லாம் அனுமதி இல்லைன்னா கூட தடையை மீறின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தடையை மீறி பண்ணுறதா கூட இருக்கட்டும். ஆனால் செய்த விஷயம் சரியான விஷயம்தான் நான் பார்க்குறேன். போதைனா இங்கே எல்லாம் தான் போதை தான். ஆனால் அதே சமயத்தில் வந்து கேட்டால் நான் பட்டி தொட்டியெல்லாம் எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டர் பாட்டில் இங்கே தண்ணியில் மிதந்துட்டு கிடக்குது, இல்லை வந்து வயலில் கிடக்குது, இல்லை பார்க்குற இடங்களில் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைஞ்சி கிடக்குது இந்த குவார்ட்டர் பாட்டிலுங்க. அப்போ டாஸ்மாக் சரக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராமங்கள் தோறும் உள்ளூரை உழைக்கும் வர்க்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊறி போயிடுச்சு அந்த டாஸ்மாக் சரக்கு. அப்போது டாஸ்மாக் சரக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பீடான பாய்சன். நீங்கள் சொல்கிற மாதிரி கல்லும் வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு கெடுதின்னு நீங்கள் யாரோ சொல்கிறாங்க இல்லையா, அப்படி சொன்னால் கூட வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக ஸ்லோ பாய்சனாக இருக்கும். அப்படி தான் இருக்கும். பாய்சனாக இல்லையான்றது நான் சொல்ல வரல. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உழைக்கும் மக்களை வந்து சுரண்டாமல் இருக்கும். நீங்கள் 150 ரூபாய் 140 ரூபாய் எவ்வளோன்னு தெரியல எனக்கு, அதை வந்து வாங்கி இந்த மக்கள் வந்து ஒரு நாளைக்கு அவன் கூலியே வந்து ஒரு 200 இருக்கும், அவ்வளோதான். அவன் சரக்குக்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே செலவு பண்ணிடுறான். அப்போ முழுக்க சீமான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உண்மை. பாண்டிச்சேரியில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது. வந்து ஒரு படமே பேர் வந்துடுச்சு, கல்லுக்கடை வச்சு ஒரு படம் பேர் வந்து, படம் பேர் மலையாள படம் ஞாபகம் இல்லை, நல்லாயிருக்கும் படம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா கல்லுக்கடை எப்படி இருக்குன்றதை காட்டுவாங்க. கேரளாவில் இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இந்த சரக்கு பாட்டில் சரக்கும் இருக்குது, கல்லுக்கடையும் இருக்குது, பாண்டிச்சேரிலையும் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குன்னு கேட்டால் தமிழ்நாட்டிலே இருக்கட்டும். அதனால் என்ன ஒருத்தர் வந்து பனை மரம் வந்து விதையை நடுறீங்க, பனை மரம் வேணும், பனை விதையை நடுறீங்க, என்ன பனை வாரியமே இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பனை மரம் வாரியமே இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அந்த கல் வந்து இறக்கிறதுனால என்ன ஆகுது? அப்போ இதில் ஏதோ ஒரு கொஞ்சம் உள் சதி ஏதோ இருக்குது போல இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பரம ஏழை ஆகிடுவாங்க சில பேர்லாம். யார் பரம ஏழை? அந்த டாஸ்மாக் வந்து சரக்கு சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, பரம ஏழை. ஆமாம், பரம ஏழைன்னா வந்து ஜெகத் ரட்சகன், இந்த கம்பெனியில் இந்த மிட்டாஸ் இந்த யாரெல்லாம் நிறைய இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்களா சார். இங்கே சின்னம்மா சசிகலாவுடைய அவங்களுடைய சொந்த பந்தங்களும் ஏதோ இருக்கிறாங்க இல்லையா, அப்படி தானே சொல்கிறாங்க. அவங்களும் இருக்கட்டும், இல்லை இந்த சைடு டிஎம்கேல இருக்கிற நம்ம ஒரு டிஆர் பாலு, இந்த ஜெகத் ரட்சகன், இவங்கெல்லாம் தானே அந்த சரக்கு கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்களாம் ரொம்ப ஏழை. இவங்களாம் லைசன்ஸ் அப்பவே நாங்களாம் கொடுத்துட்டோம், எங்கள்கிட்ட கிடையாது சார். ஆனால் வந்து டிஆர் பாலும் ஜெகத் ரட்சகனும் ஒரு 10 வருஷம் முன்னாடி சொல்லிட்டாங்களே சார். நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு அப்படியே தோண்டிட்டு போனீங்கன்னா அப்படி இப்படி கிடைக்கும் சார். இதெல்லாம் சொன்னால் வெளிப்படையாக நம்ம சொல்லாது, அப்படியே தான் தகவல் பேசப்படுறது தான் நம்ம சொல்கிறோம், சரிங்களா. கம்பெனி இருக்கிறதோ அதனால தான் முன்னாடியே சொல்லிடுறேன், கம்பெனி இருக்கிறதா சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கு வேறு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு நஷ்டஈடு கேட்டு வந்து ஒரு கேஸ் வாங்கினாரு, அந்த மாதிரி நம்ம மேலேயும் ஒரு கேஸை போடுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் வெளிச்சமாக தெரியும்ல சார், ஜெகத் ரட்சகன் வந்து அவருக்கு சொந்தமாக வந்து ஆலைகள் இருக்கிறதெல்லாம் தெரியும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம இது சொன்ன உடனே நம்ம மக்கள் நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஆர் பாலுக்கு ஓட்டு போட மாட்டேன், ஜெகத் ரட்சகன் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 50 100 கொடுத்தா, ஒரு 500 ரூபாய் கொடுத்தா, இப்போல்லாம் 50 100 கிடையாது நினைக்கிறேன், 500 1000 தான் நினைக்கிறேன் ஓட்டுக்கு. இன்னும் ஓட்டு போட போகிறாங்க. அவங்க இன்னும் 2 கம்பெனி கட்டுவாங்க. இப்படி தானே நடந்துருக்குது. இதுக்கு சீமான் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து சட்ட மீறல் செய்தால் கூட எவ்வளோ சட்ட மீறல்கள் வந்து நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது, சரிங்களா. இந்த இடத்துல சட்ட மீறலாக கூட இருக்கட்டும், சில பேர் உருட்டி இருக்கிறான் வந்து சீமான் கைது செய்யப்பட சொன்னான். இதுக்கு கைது செய்யப்பட்டால் வந்து அது வேற வரலாறுல வந்து இடம்பெற மாதிரி ஆயிரும். ஏன்னா இங்கே வந்து கல் என்பது வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோடைய வந்து பார்த்திங்கன்னா வந்து கடந்த காலத்தில் வந்து கல்லுக்கடை இருந்திருக்கு, பல மாநிலங்கள் இருக்குது. அதை தான் அவர் சொல்கிறாரு. பாண்டிச்சேரியில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, வந்து இங்கே கர்நாடகாவில் இருக்கான்னு தெரியல, கேரளாவில் இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது இங்கேயும் இருந்தால் என்னன்னு சொல்கிறாரு. ஸோ டாஸ்மாக் வியாபாரம் பாட்டு ஒரு பக்கம் நடக்கட்டும், கல் வேணுன்றவங்க தனியாக அவங்க வேணுன்றவங்க சாப்பிட்டுக்கிட்டோம் இல்லையா. அதை எதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடை பண்ணணும்? இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதானே செய்யுது. ஆல்கஹாலை குடித்தா மனித உடம்பு என்னத்துக்காக? நான் சொல்கிறது, நான் சொல்கிறேன், எப்படி இருந்தாலும் குடிக்கணும்னு முடிவாயிடுச்சு. இப்போ எனக்கெல்லாம் அந்த சிக்கலே கிடையாது. நான் வந்து குடிகாரன் கிடையாது, குடிகார நாய் கிடையாது, நான் வந்து குடிகார நாய் கிடையாது. குடிக்கிற நாய்களுக்கு தான் பிரச்சனை. அவன் ஏதோ ஒரு போதை வேணும்னு கேட்குறான். நீங்கள் டாஸ்மாக் மட்டுமே நீங்கள் சாப்பிடும் போது கேட்டால் அவன் ஸ்பீடாக செத்து போயிடுறான். கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிடணும்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக எப்படி இருந்தாலும் சாராயம் தான் சார், சாராயத்தை தான் சார் கலரை போட்டு கொடுக்குறானுங்க, அதுதான் சார் டாஸ்மாக்கு.
அவ்வளோதானே, வேறு என்ன இருக்குது? அதில் என்ன பெரிய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது லேபுக்கு வேணால் அனுப்புவோம், அதில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதில் என்னெல்லாம் கலந்துருக்கு? இப்போ வந்து ஒரு சிரப் வாங்கினீங்கன்னா அதில் கண்டெய்ன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு இருக்குது. அது சரக்கில் ஏதாவது இருக்கா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். கண்டெய்ன்ஸ் என்ன இருக்குன்னு இருக்கா? அதவே பெருமையாக வர பேசினா வந்து எலைட் சரக்குன்றான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 லட்ச ரூபாய்க்கு பீர் இருக்குன்றான், வந்து ஏதோ ஒயின் இருக்குன்றான், இப்படி சொல்கிறானுங்க. அவன் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க. எவனோ வந்து குடிச்சிட்டு நான் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்ல போகிறதில்ல. எந்த நாயாவது சொல்லுதா நான் குடிக்கிறதுனால என் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லுதா எந்த நாயாவது? இல்லை, எல்லாம் குடிகார நாய்ங்க இப்படி தான் இருப்பானுங்க. இல்லை, இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபா குடிக்கிறதுல ஒரு 50 ரூபாய் கல் குடிச்சிட்டு போயிடுவான், அவ்வளோதான். இங்கே வந்து ஏற்கனவே கல் இருந்தது. கல்லை மூடி தான் சாராயமாக கொண்டு வந்தாங்க. சாராயம் வந்து பாட்டில் சாராயம் எம்ஜிஆர் கொண்டு வந்தார், கலைஞர் வந்து கவரில் கொண்டு வந்தார். இப்போ இருக்க மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்லாம் இப்போ கிடையாது, கண்ணாடி பாட்டில் தான். அந்த கண்ணாடி பாட்டிலை தூக்கிக்கிட்டு ஒரு இடத்துல சுமக்கணும். ஸோ அது வந்து எம்ஜிஆர் வந்து இந்த கடாமார்க் சாராயமாக வெளியே விட்டார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாராய கடை உள்ளே நுழைஞ்சா உள்ளே பார்த்தாலே பிளாஸ்டிக் டம்ளர் வச்சுருக்கோம், அந்த டம்ளர்லேயே ஊற்றுவாங்க, பிளாஸ்டிக் டம்ளரில் குடிப்பானுங்க. எல்லாம் வந்து பாட்டில் இருக்கும். நீங்கள் போய் அங்கே சாப்பிட முடியும், அதை வாங்கி நீங்கள் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. அந்த மாதிரியான சாராய கடைகள்லாம் பெருசு பெருசாக திறந்து வச்சார். அதுக்கப்புறம் வந்து கலைஞர் வந்தார், சாராய கடையெல்லாம் மூடிட்டு ஈஸியாக கொண்டு போகிற மாதிரி பேக்கெட்டில் வந்து சாராயம், இப்போ வாட்டர் பேக்கெட்லாம் இருக்குது இல்லை, அந்த மாதிரி இப்போ வாட்டர் பேக்கெட் இப்போ வரதில்லை, இப்போ 10 ரூபா பாட்டிலே வந்துடுச்சு. அந்த வாட்டர் பேக்கெட் மாதிரி கட்டினா சாராயம் பேக்கெட்டில் இருக்கலாம். அதை வந்து நம்மளால் வந்து கடிச்சிட்டு அப்படியே புஷ்குன்னு ஒரு அமுக்கிட்டு அப்படியே அதை தூக்கி போட்டு போய்டும், அதில் ஈமுச்சின்னு இருக்கும். இப்படி இருந்தது. இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த குவார்ட்டர் பாட்டில் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டிலாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து எங்கே வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் குவார்ட்டர் பாட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னீங்கன்னா அங்கே ஒரு 2 பாட்டில் கிடக்குது. நீங்கள் ஏதோ நீங்கள் கிராமத்தில் போனீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா வயலில் 2 பாட்டில் கிடக்குது. அதனால் இப்போ வந்து கல்லுன்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த மக்கள் வந்து கல் வந்து அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கல் குடிச்சு வாங்கி 140 ரூபா கொடுத்து சாப்பிட்றத அதை வந்து கல்லை இறக்கி அங்கேயே 50 ரூபா சாப்பிட்டுப்பான் இல்லையா? அதில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தருவி இல்லை வேறு ஏதாவது கலப்படம் பண்ணான்னா அப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா போகிறவனும் இருக்கிறான் இல்லை. இதில் அதுதான் நான் சொல்கிறேன், அங்கே திடீர்னு கொத்தாக போவான். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சொல்லியா, இப்போ சாராயம் விற்றது போதும் அப்படி தான் ஆச்சு. கள்ள சாராயம்னு சொன்னாங்கல்ல, கள்ள சாராயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொத்தாக திடீர்னு போயிடுவானுங்க. இதில் வந்து ஸ்லோவாக போவானுங்க. இந்த டாஸ்மாகில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் தான் சாவானுங்க, ஸ்லோவாக சாவாங்க. இது வந்து ஸ்லோ பாய்சன். அது வந்து பார்த்திங்கன்னா கொத்தாக டக்குன்னு போயிடும். ஆக மொத்தம் குடித்தா சாவு, வேணுன்றவன் போய் குடிக்கிறான். அதுக்கு தான் அம்மையார் அந்த அம்மா அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. பூச்சி மருந்து கூட தான் விற்குது, அது போய் குடிக்கிறீங்களான்னு கேட்டாங்கல்ல. கிட்டத்தட்ட இது பூச்சி மருந்து தான், ஸ்லோவாக போகும். ஏன்னா இது பெரிய பூச்சி, 6 அடி உள்ள பூச்சி, மெதுவாக போகும், கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அதுதான் கரெக்டான பதில். அதனால் வந்து சீமான் வந்து சொன்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஏணியில் ஏறினதை வந்து கொஞ்சம் சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கல்ல. நான் தென்னை மரத்தில் ஏறினவன், பனை மரத்தில் ஏறினது கிடையாது. 5 அடி கூட ஏறல, இறங்கிட்டேன். ஏன்னா சாதாரண பனை மரத்தில் ஏறுறது சாதாரண கிடையாது. தென்னை மரத்தில் ஏறுற மாதிரி பனை மரத்தில் ஏற முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலெலாம் கிழிச்சிக்கும். இதே தென்னை மரத்தில் கட்டினா அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும், அந்த ஓலை விழுந்த இடம், அதில் ஈஸியாக ஏறிடலாம். ஆனால் பனை மரத்தில் வந்து ரொம்ப கஷ்டம். அதில் இவர் ஏறினதே பெரிய விஷயம். ஏறி மேலே நிற்க முடியாது. நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பனை ஓலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும் அந்த ஓலையில். அது வந்து பயிற்சி இருக்கிறவங்க மட்டுமே தான் ஏற முடியும். அந்த வகையில் சீமான் மேலே ஏறினதே பெரிய விஷயம். 60 வயசு ஆகுது. எவ்வளோ? 60 வயசில் நீங்கள் ஸ்டெப்பு வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து கம்பு கட்டி இருந்தாலும் கூட அதில் ஏறி மேலே போய் நிற்கிறதே பெரிய விஷயம். அது வந்து பனைமரம் ஏறினதே பெரிய விஷயம். பயிற்சி இருந்தால் மட்டும்தான் பனைமரம் ஏற முடியும். தென்னை மரம் கூட யாருன்னா ஏறிடலாம், ஏறி போய் நின்றுக்க முடியும். ஏன்னா அங்கே காலில் வந்து ஆனால் வந்து பனைமரம் வந்து அப்படி கிடையாது, ஷார்ப்பாக இருக்கும். அதனுடைய வந்து அந்த பனை ஓலையில் இருக்கிற அது ஏன் ஓலையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணை குத்திடும். அந்த வகையில் வந்து ஏறினது பெரிய விஷயம்தான். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார்.